ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில அந்த செங்கோட்டை பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அந்த அம்மா என்னை வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்களா. அவங்க வீடு 10க்கு 10 அடி நீளம் 10 அடி அகலம் உள்ள ஒரே ஒரு ரூம். அதுதான் அவங்க மொத்த வீடை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த வீட்டின் ஒரு மூலையில சமையல் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு மூலையில தட்டுமுடி சாமானம் இருக்குது, நடுவில் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தமே அந்த வீட்டுக்குள்ளே அவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இலையை போட்டு எனக்கு இட்லி வச்சாங்க, நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்ருக்கும் பொழுது அந்த அம்மாவை பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்க இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்களாமா. அதுபோக மற்ற நேரங்களில் வீட்டில் இருந்தபடியே பீடி சுற்றி கொடுக்குற தொழில் செய்யறேன் அப்படி சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இட்லிக்கு உண்டான பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்கவே மாட்டேன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, ஒரு வேளை சோறு நான் போட மாட்டேன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள அதை எடுக்காதீங்க, எனக்கு பணம் தராதீங்கன்னு கண்டிப்பாக சொன்னாங்க. சரின்னு அடுத்து அவங்க சொல்கிறாங்க, உங்களை எதுக்காக திரும்ப கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணுங்கிறத ஒரு ஆசை, இன்னொன்று வந்து பாருங்க அப்படின்னு அந்த வீட்டினுடைய ஒரு மூளை கூட்டி கொண்டு காமிச்சாங்க அந்த ரூமுக்குள்ளே. அது அந்த பூஜை ரூம் மாதிரி அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன அலமாரி வச்சு அதில் அம்மா படங்கள்லாம் இருக்குது. கருவறை அம்மா படம் சின்னதாக ஃப்ரேம் பண்ணி இருக்குது. இன்னொரு குரு படம் வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணல, சட்டை போடாமல் நம்ம குரு பகவான் உட்காந்துருக்குறாங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்னென்ன சக்தியில அந்த படத்துல அம்மா உடம்பு முழுவதும் தீ காயங்கள், தீ கொப்பளங்கள், அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சு செக்கச்செவல் ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமான கொப்பளம் கழுத்துலேருந்து கீழே பூரா. அப்புறம் பார்த்து என்னம்மா இது இப்படியா இருக்குது, என்னம்மா விஷயம்னு கேட்காம அந்த அம்மா சொல்றாங்க, இந்த படத்தை வாங்கிட்டு வந்து 1 மாசம் ஆச்சுங்க. அது வரை நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தது, கிட்டத்தட்ட இந்த 1 வாரமாக தான் இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாம்மா, சரி என்ன காரணம் தெரியலைங்க, அதுக்காக தான் உங்களுக்கு கூட்டு வந்து காமிச்சேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன், ஏம்மா இந்த 1 வாரத்துக்கு முன்னால இந்த அம்மா படத்தை மாறுதல் தெரியறதுக்கும் 1 நாளைக்கு முன்னால அல்லது அன்னைக்கும் உங்க வீட்டில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அசம்பாவிதமா, ஆமாங்க 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 அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அப்படின்னாங்க, அவங்களுடைய 1 வயது குழந்தை அது என்ன பண்ணுச்சுங்களா, அதான் அந்த ரூம்குள்ளேயே சமையல் எல்லாம் கீழே தான் பண்றாங்க, பம்பு ஸ்டவ் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டவ்ல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. அந்த கொதிச்சுக்கிட்டு இருந்த தண்ணிய இது தவிர்த்து போய் மேலே கொட்டிக்கிச்சு. உடம்பு பூரா சுடுதண்ணி கொட்டியாச்சு. இப்போ அந்த பச்சை குழந்தை என்ன ஆகு, உடனே அதை பார்த்து இந்த அம்மா ஓம் சக்தி அம்மா காப்பாத்துன்னு ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க. பார்த்தா குழந்தை அந்த சுடுதண்ணி மேலே விழுந்ததுக்கு உடம்பூரா கொப்புளிச்சு பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோன்னு அது சின்னாவண்ணமாக இருக்கு அந்த குழந்தை. ஆனா எதுவுமே இல்லாம அந்த குழந்தை சிரிக்குது. நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம், சின்னடாது எப்படி பாரு, ஒண்ணுமே சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணி மேல விழுந்து அத்தனை தண்ணியும் ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு பின்னால தானுங்க நம்ம குரு பகவான் படத்துல இந்த மாதிரி ஆயிருக்குது. இப்ப புரிஞ்சுங்களா, அந்த அம்மாளுக்கும் புரிஞ்சது நம்மளுக்கும் புரிஞ்சது. என்னங்க, குழந்தைக்கு வர வேண்டிய மிகப்பெரிய துன்பத்தை அந்த குழந்தை தாங்குமாத தாங்காது. அதான் அந்த ஏழை பக்தருக்காக மனம் இறங்கி அம்மா தான் வாங்கிக்கிட்டாங்க அத்தனை துன்பங்களையும். அம்மா உடம்பு பூரா தீ காயங்கள், அந்த சுடுதண்ணி விழுந்த கொப்பளம், தோல் உறிஞ்சு அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் அந்த காயமெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. எப்பேற்பட்ட கருணை தெய்வம் பாருங்க. இத்தனையோ தெரியாம சொல்றான், அம்மா பணக்கார சாமி அப்படி சொல்லு. அப்படியா சொல்லுங்க, 10க்கு 10 வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏழை தாயினோடு இந்த தாயை கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த தாயினுடைய குழந்தைய காப்பாற்றுவனுங்கிறதுக்காக ஓடோடி அந்த துன்பத்தை தாம உடம்புல வாங்கிட்டாங்களே. இதை விட ஏழையர் தெய்வம் கருணை தெய்வம் வேற எங்காச்சும் பார்த்துருக்கிறீங்களா சொல்லுங்க சக்திகளே. அதே மாதிரி சக்திகளே, அந்த பகுதியில சுரண்டைன்னு ஒரு ஊருங்க. அந்த சுரண்டைங்கிற ஊர்ல ஆறுமுகம் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், ஓம் சக்தி மன்ற தலைவர். அவர் பீடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க, தொழிலாளி. அவருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, வயிற்றுல வலி. டாக்டர் போய் காமிச்சாரு உள்ளூர்ல, கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கலாம், அதனால நீங்க எதுக்கு திருநெல்வேலி போய் பாருங்க பெரிய ஆஸ்பத்திரியில அப்படின்ட்டாங்க. சரி திருநெல்வேலியில பெரிய டாக்டர்கள் காமிச்சார். அவங்க பார்த்துட்டு, ஆமா கிட்னில கல் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், 70,000 ரூபாய் செலவாகு, போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவரும் சரி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார்.
வந்தவர் நேரம் செவ்வாடி கட்டினாரு, மருவத்தூர் கிளம்பிட்டார். மருவத்தூர் வந்து அம்மா போய் பார்த்தார். நம்ம குருபகவான் சொன்னாங்க, எல்லாம் கேட்டுட்டு, ஏடா அவனுக்கு என்னடா தெரியும், எதுக்கு ஆப்ரேஷன், தொண்டனுக்கு எதுக்கடா ஆப்ரேஷன், அதெல்லாம் அவசியமே இல்லை. நீ என்ன பண்ற, வெள்ளை முள்ளங்கி, வாழைத்தண்டு, பூண்டு, இஞ்சி, எலும்பச்சம்பழம், துளசி இதையெல்லாம் சாறு புழிஞ்சு வகைக்கு 5 சொட்டு எடுத்து கலந்து ஒரு 1/4 டம்ளர் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றா. 3 நாளைக்கு சாப்பிடு போதும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே சித்ரா பனி வருதல்லவா, அந்த வேள்வி வந்து உன் கண்ணால பார்த்துட்டு போ, மீதி நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டாங்க அம்மா. அவரு அதே மாதிரி போய்ங்க அம்மா சொன்ன அந்த மருந்துகளை 3 நாள் சாப்பிட்டாருங்க. அவ்வளோதான், அவருக்கு அந்த வயிற்று வலி இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போச்சு. எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்த மாசம் சித்ரா பௌர்ணமி வந்தது. அம்மா சொன்ன மாதிரியே சித்ரா பௌர்ணமி வந்து வேள்வி வந்து பேரக்கால் வெளியே வந்து முடிகிற வரைக்கும் கண்ணார கண்டு கழிச்சிட்டு போனார். அவர் ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாரு, செங்கோட்டை பஸ்ஸுக்கு. அப்போ யூரின் போகிற ஃபீலிங் வருது. சரி யூரின் போகலாமே, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அந்த குப்பமேட்டு பக்கத்தில் போய் யூரின் போகிறார். அப்போ சடச்சடன் சரச்சடன் சத்தத்தோட அந்த கிட்னி கல் வெளியே வந்து விழுந்துருச்சுங்க யூரினோட. எப்படி பார்த்தீங்களா, வேள்வி செய்தால் வேதனை தீரன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இங்க நடந்திருக்குது, வேள்வி பார்த்தாருங்க, வேள்வியை கண்ணார பார்த்ததுக்கு அவருடைய வேதனை அங்கேயே தீர்ந்துருச்சுங்க. சக்திகளே, சக்திகளே, வேள்வியினுடைய மகத்துவத்தை பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சக்தி, அவர் வந்துங்க பாண்டிச்சேரிக்காரர், இளைஞரணி தொண்டர், கல்யாணமான ஊசு, சம்சார வைத்த வேலை படாத வாடு வருது. அம்மாட்ட வந்து சொன்னார், அம்மா இந்த மாதிரி என் சம்சாரா வைத்த வேலையால் கஷ்டப்படுறாம்மா, என்னம்மா வந்துட்டேனார். ஒன்றும் பண்ண வேணாண்டா, வர சித்ரா பௌர்ணமிக்கு வந்து வேலி வந்து பார்த்துட்டு போட, நான் எல்லாம் சரி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க அம்மா. சரிங்க அம்மா அப்படின்னு அவர் திரும்பும் பொழுது, டே வர்றப்போ வேனில் மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரிங்கம்மான்னு கும்பிட்டு போட்டு வந்துட்டார். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வேள்வி வந்தது. இவர் பாண்டிச்சேரியிருந்து கிளம்பி வர்றாரு, பண்ருட்டி வந்து சேர்ந்துட்டாரு. அங்கே ஏதோ தகராறு, பஸ் எல்லாம் எதுவும் போகலை. அந்த நிலையில ஒரு வேன்கார் வந்து சென்னை போகுது மேல்மருவத்தூர் வழியா, வாங்க வாங்க டிக்கெட் கூப்பிடுறாரு. இவர் சரி வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லையே, சைக்காட் இருக்குன்னு அந்த வேனில் போய் ஏறிட்டார். அம்மா சொன்னதை மறந்துட்டு. அப்புறம் ஞாபகம் வந்து, ஐயோ அம்மா வேனில் வரமாட்டான்னு சொன்னாங்களா சொல்லி, இல்லை நிறுத்துப்பான்னு இறங்கின்னு சொல்லி இறங்கிட்டார். ஏன்னா மறுபடியும் 1/2 மணி நேரம் காத்திருந்து மறுபடியும் ஒரு பஸ் வந்தது ஸ்டாண்டிங்க, அதில் ஏறி வர்றாரு. இப்போ வந்தா இவர் எந்த வேனில் ஏறி வேண்டாம்னு இறங்கினாரோ அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி கமுத்து கிடக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஏழைய தெய்வம் பாருங்க, வருமுன் காப்பவள் மருவத்தூரா, விளையாட்டு இல்லைங்க, அது முன்கூட்டியே சொல்லி வேனில் மட்டும் வந்துடாதே அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்போ அதே மாதிரி வேள்வி தரிசனம் பண்ணிட்டு போனாருங்க. சம்சாரத்துக்கு அந்த வயிற்று வலி முற்றிலுமா நீங்கிருச்சுங்க. கலந்துக்கிட்டது யாருங்க, கணவன். மனைவி வீட்டில் இருக்கிறா. பாருங்களேன் எப்படி அம்மா வந்து பலனை கொடுக்குது, கனெக்ஷன் கொடுக்குது. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்கள் எதை செய்தாலும் ஆன்மீக காரியம் அது பாதி பங்கு அவங்க தாலி கட்டின மனைவிக்கு போய் சேர்ந்து விடும். அந்த வகையில் பாருங்க எப்படி அம்மாவை காப்பாத்திருச்சுன்னு. சக்தியில என்றும் நாம் அம்மாவுக்கு நன்றி உள்ளலாக இருப்போம். சக்தியில அடுத்து பாருங்க, நம்ம என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னு, அவர்கிட்ட அம்மா சொன்னாங்க, டேய் இன்னைக்கு நைட் நீக்கி கருவறைக்கு பின்னால் படுத்துவங்கட, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு அவரு அதே மாதிரி கருவறைக்கு பின்னால் அந்த நாகபீடம் இருக்குது பாருங்க, அதுக்குமே அந்த 5 நாகத்துக்கு நடுவில் படுத்துக்கிட்டாரு. நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப 12 மணிக்கு மேலே ஒருத்தர் வந்து அவர் எழுப்புறாங்க. மகனே இங்கே படுக்காதரா, இந்த டாக்டர் போய் படு, இது நாங்கள் நடக்கிற நடபாதையடா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் நினைக்கிறாரு, டா எங்க அம்மா சொல்லிக்கிறது இங்கே படுக்க சொல்லி நீ வந்து சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு எங்க அங்கேயே படுத்துக்கிட்டாரு. அப்புறம் காலையில கண் விழிச்சு பார்க்கறாரு, இவர் அங்கிருந்து 50 அடி தூரம் தள்ளி படுத்திருக்காரு. அவர் ஒழுங்கா வந்து சொன்னாருங்க, வந்து சொன்னவர், நாங்கள் நடக்கிறதாடா நீ எந்திரிச்சு அகட்டால் வர்றான்னு சொல்லி. இவர் இல்லை எங்க அம்மா சொல்லிக்கிறது முடியாது, இங்கே தான் படுப்போம் அடமா படுத்துக்கிட்டாருங்களா. அதனால இவர் அறியாவண்ணம் அலங்காம அவர் தூக்கி விட்டு அகட்டால படுக்க வச்சுட்டு போயிட்டார். அப்படி அக்கடை கொண்டு படுக்க வச்சவர் யாரு தெரியுங்களா, அவர் சொல்றாரு, அவருக்கு உடம்பு பூரா ரோமமா இருந்தது, அவர் தான் வந்து எழுப்பி சொன்னாரு. அதாயா அவர் தான் ரோம சித்தர். இந்த 21 சித்தர் எல்லாம் மருவத்தூர்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ரோம சித்தர் ஒருத்தர். அவர் தான் வந்துங்க நம்ம பக்தரோட விளையாண்டு அவரை தூக்கிட்டு அக்கடால் படுக்க வச்சுட்டு போயிருக்காரு. சக்தியில மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் சக்தி பராசக்தி.